ஏய் மச்சான் நீ 3 லவ் பார்த்தோம்டா. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீ எக்ஸ் விட்டுட்டு போயிட்டா. ஐயோ ஐயோ நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? ஃபெயிலியர் எல்லாம் இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நம்மளாம் ஒன் சைடில் வருங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஃபெஸ்டிஃபை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 ஆச்சுங்க. 1:20க்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறோம். இன்டர்வியூ வீடியோ தான் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அப்படியே மூவி போயிட்டு வந்தோமா, சரி எங்கே சின்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரீட் லைட் எங்கேயுமே இல்லைங்க. நாங்கள் டீ குடிக்க பார்த்தீங்கன்னா புளிம்பட்டி ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிற வரையிலேயே பேக்கரி எல்லாம் இருக்குங்க, 2-3 பேக்கரி. இருந்தாலும் கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம 6 நாள் கிட்டத்தட்ட 6 நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு நாள் எப்படின்னா சனிக்கிழமை நைட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா, அதுக்காட்டி மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் அந்த மூவி ரிலீஸ் ஆச்சுல, 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நைட்டு, இன்னைக்கு 8ஆம் தேதி ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்போ டீ குடிக்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சின்னலூர்ல போட்டோங்களப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு ஃபன்னா ஜாலியாக பேச போகிறோம். அங்கே போய் டீ குடிக்கும் போது அந்த பேக்கரி நல்லா இருக்குங்க, அங்கே போயிட்டு நம்ம ஜாலியாக பேசலாம். அதுக்கு முன்னாடி யாருமே போலீஸ் பிடிக்க கூடாது போகிற வழியில். ஏன்னா நானும் மாப்பிள்ளையும் தாங்க வந்திருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் மதன் மாப்பிள்ளையும் வந்திருக்கோம். போலீஸ் பிடிச்சாங்கன்னா வச்சுங்க, அந்த ஒரு படத்துல நேரத்துக்கு நாட்டு பால்ட்டி கேட்டனா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாப்பிள்ள சொல்லுவா, ரொம்ப ஃபன்னா இருக்கும். அங்க போயிட்டு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுது. அப்புறம் இந்த மூவிக்கு வரக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த மூவி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் எந்த மூவியுமே அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்க. எப்படின்னா ரொம்ப மட்டம் தட்டி எந்த மூவியுமே நான் பேச மாட்டேன். எல்லா மூவியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் மூவி 200 தான், ஓகேங்களா, 100-200 தான் நம்ம டிக்கெட் கொடுத்து பார்க்குறோம். பட் அது பெரிய காசு தான். ஏன்னா காசோட வேல்யூ எனக்கு தெரியும். அந்த காசை எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா. 200 அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது போகிறது வேஸ்ட்டு, அதுக்கு பதில் வேற ஏதோ ஒரு மூவி போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூவியில் போட்டு கூடிய எஃபெக்ட் யாருக்குமே தெரியாதுங்க. ஒவ்வொரு சீனும் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட இந்த ஹார்ட் ஒர்க் தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு எவ்வளோ டேக் போகுதுன்னு இங்கே இருக்கிற சும்மா நம்ம சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஃபீல்டுலேயே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைங்க. ஏன்னா நம்ம லாக் எடுக்கிற ஃபீல்டுலேயே போகும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜாலியாக இருக்குதுங்க. அப்படியே இந்த 1 மணிக்கு அப்படியே ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்குங்க நானும் மாப்பிள்ளையுமே. ஏதாவது சின்ன வயசுல எல்லாம் நாங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல எல்லாம் ஒரு வாழ்க்கைங்க. இப்போ அப்படியே எப்படியோ போகுது. டிப்ரெஷனா இருந்துச்சுங்க, அதுங்காடிதான் மூவியே வந்தேன். இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டுங்க. வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதுங்க. நாங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்றோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல கடை வந்துடும். இந்த மாதிரி ஒரு தனியான ரோட்ல ஓட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அதோட அழகு ஃபீல் அதெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றது அப்படி இதைத்தாங்க சொல்லுவேன். வாழ்க்கையில எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. இதே இதுல அங்க போயிட்டு நம்ம பேச போறோம் பேக்கரியில. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாப்பிள்ள நம்ம வீடியோஸ்ல பேச போறான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பேச போறேன்னு எனக்கு தெரியல. அவனை என்ன மாதிரி பேச வைக்கிறதும் தெரியல. நம்ம மாப்பிள்ள சொல்லிட்டா லவ்ங்கிற டாபிக் மட்டும் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட லவ் ஸ்டோரி வேண்டவே வேண்டாங்க. கண்டிப்பா என்னோட லவ் ஸ்டோரி சொல்றேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் சைட் லவ். இந்த ஒன் சைட் லவ் ஃபீல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு ஏகப்பட்ட ஃபீல் கொடுத்துருச்சுங்க. இப்போ முடிக்கும் அந்த ஒன் சைடா தான் போயிட்டு இருக்குங்க. சொல்ல முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன் நானு. இந்த தூரத்துல அந்த பேக்கரி வந்துடும். இந்த பேக்கரிக்கு நான் ஏகப்பட்ட டைம் தனியா இந்த மாதிரி டைம்ல தனியா நான் டீ குடிச்சிருக்கேங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா 3-3:30 அந்த மாதிரி வந்தேன். ஒரு டைம் 12 மணி கேட்டா வந்தேன். இன்னொரு டைம் 4 மணிக்கோ 4:30 வந்தேங்க. லாஸ்ட் 2 வீக்கா எனக்கு அந்த அளவுக்கு தூக்கமே இல்லைங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரியே இருக்குதுங்க. தூக்கமே வரல. எல்லாம் 1 மணிக்கு தான் தூங்குறேங்க. நேத்த ஒரு மூவி பாத்துங்க. நேத்து பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு இதுல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கும். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா கோட்
அந்த ஒரு படத்தை தான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். படம் அல்டிமேட்டுங்க, வேற லெவல் இருந்துச்சு படம். என்னடா மதன் எல்லா பக்கமே கூட்டமாக தான்டா இருக்குது, நம்ம நினைச்ச மாதிரி பேச முடியுமான்னு தெரில. என்னோட இத்தனை வண்டி நிற்கிது. சரி மேலேயே உண்டு. ஆமால இன்னைக்கு சனிக்கிழமை, நம்ம ஜாலியாக வந்து விளையாடலாம். பரவாயில்லடா, இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குதுடா. அங்கேருந்து வந்து இங்கே வந்ததுக்கு ஒர்த்து தான். எஸ்டிஎஃப்ஐ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேக்கரிக்கு வந்து ரீச் ஆகிட்டு வந்து டீ குடிச்சிட்ருக்குங்க நானும் மாப்பிளையும். பேக்கரியில் வந்து எவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இருந்தாலும் நான் லாக் பேசிகிட்டு இருக்கேன். அதை நீயெல்லாம் அந்த கேவலம் வந்து அசிங்கம் அந்த கூச்சம் அதெல்லாம் படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் மாப்பிளையும் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேங்க. டீ சாப்பிட்றீங்கன்னா எல்லோரும் வந்து டீ சாப்பிடுங்க. நைட் டைமில் வந்து டீ குடிக்கிறதே வந்து அந்த ஒரு ஃபீலே தனிங்க. அப்படியே லைட்டாக தூக்கம் வந்து வரலைங்க. இந்த ஒரு 2 வாரமாகவே தூக்கம் வரல. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்துச்சு. அதங்காட்டி தான் நம்ம மூவியே வந்து லவ் ஃபெயிலியர் எல்லாம் இல்லைங்க, அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நம்மளாம் ஒன் சைட் லவ்ருங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நான் இன்னொரு வீடியோ தான் நான் சொல்லணும். இப்போது வந்து நிறைய பேர் இதுதாங்க, நிறைய பேர் வந்து டீ குடிக்கிறது விட்டுடலாம். நிறைய பேர் வந்து நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க. நானும் எல்லாத்தையும் கடந்து தாங்க வந்துட்டுருக்கேன். அப்படிங்கும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பொறுத்தளவுக்கு பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோ அப்படிங்கிறத விட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய விஷயம் கற்றுக்குங்க, நிறைய லேர்ன் பண்ண கற்றுக்குங்க. அது மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணும்போது தான் வந்து 75% வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறீங்கன்ட்டு வந்து உங்களுக்கே தெரிய வரும். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஆசையை அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிருங்க நம்மளோட ஆசை எல்லாமே. நம்ம மாப்பிள்ளை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. வந்ததுலேருந்து டீ மட்டும்தாங்க குடிச்சிட்ருக்கேன். நானும் பார்த்துட்ருக்கேன். அவன் வழி அவனுக்கு தண்டை தெரியும். உனக்கு என்னடா வழி? எக்ஸ் விட்டுட்டு போயிட்டா? ஐயோ வீடியோ போட்டு வந்துடுவாரு. இருங்க, நான் இந்த டீ மட்டும் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் பண்ணுறேன். டிஎஃப்ஏ லைட்டாக டீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேக் வாங்கினோம். எண்ணெய் விட்டு போட்டு கேக் சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியில் எவ்வளோ கூட்டம்னு உங்களுக்கே தெரியும். இந்த கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குதுங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க். அந்த மேலே பாருங்கள் நிலா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக போகிறோம் பாருங்கள் நம்ம மதன் மாப்பிள்ளை கூட. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி மாப்பிள்ளை கூட போயிருப்போம். மதன் நீங்கள் இது எதோன்னு சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள் மதன், நீங்கள் தான் வீடியோவில் பேசணும். ஒன்று இல்லைடா, காமெடியெல்லாம் போட மாட்டேன். எதோன்னு சொல்கிறியா? இல்லை இப்போ இந்த மிட் நைட்டில் வந்துக்கிறத பற்றி எதோன்னு சொல்கிறியா? இல்லை எதோன்னு சொல்லுடா. மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பேச வந்து கூச்சப்படுறாங்க. தூரி ஆடிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 5 பேரும் தூரி ஆடிட்டு இருக்கிறாங்க. 5 தூரி இருக்குது, 5 தூரியுமே அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் ஒரு ஓரமாக இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்பவுண்ட் செவுரு இருக்கும், அந்த செவுத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் ஜாலியாக. அந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரியோட முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் போட்டிருப்பாங்களே அந்த லைட்டில் வெளிச்சத்தில் நின்று பேசிகிட்டு இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சை டைப்புங்க. நம்ம மாப்பிள்ளை அதை விட சை டைப்பு. ரொம்ப பயங்கரமாக பசிங்க. சாயங்காலம் வந்து 7 மணிக்கு பக்கம் நான் சாப்பிட்டதுங்க. இன்றைக்கி மட்டும்தான் நேரத்தில் வந்து, சனிக்கிழமை மட்டும்தான் நேரத்தில் வந்தேன். எல்லா நாளுமே 8 to 8 ஒர்க் போயிட்டேன்னா இப்போ தான் நேரத்தில் வந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூவி கிளம்பி வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பசி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு டீ குடிக்கலான்ட்டு இருக்கோம். போகும்போது போலீஸ் விட்டு மாட்டிடுவோம். எனக்கு கண்டிப்பாக தெரியும். அன்னூரில் நின்றுருப்பாங்க, அங்கே மாட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நம்ம ஊருக்கூட்டையே நின்றுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்பாங்க. அங்கேயே நாங்கள் மாட்டிடுவோம். அங்கே மாட்டினா அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் நான். ஆனால் போகும்போது லாக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து சார்ஜர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குதுங்க. ஒரு 1:30 இந்த மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துருக்கோம். ஆனால் மண்டைக்குள்ளே அப்பப்போ ஒன்று ஓடும். அதெல்லாம் பற்றி நினைக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு டிப்ரெஷன் ஃபீலிங் எதாக இருந்தாலும் சரிங்க, லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக ஃபீல் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். எனக்கு லவ் ஃபெயிலியர் எல்லாம் இல்லைங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுங்காட்டி வந்து நான் டீ குடிக்க வந்தேன். படத்துக்கு போயிட்டு அப்படியே டீ குடிக்க வந்தேன். நம்ம மாப்பிள்ளை அது சும்மா காமெடிக்கு சொன்னேன். நம்மளாம் டபுள் சைடு லவ்வே இல்லை, 1 சைடு லவ் மட்டும் தான் போச்சு. டபுள் சைடு லவ்வா? மச்சான் நீ 3 லவ் பார்த்தோம்டா. எதேதோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நீயே சொல்ல வைக்கிறியாடா டே. ஆமாங்க, உண்மையாக 3 லவ் போட்டாங்க. நான் கூட லவ்வே பார்க்கலிங்க.
எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:10 பக்கம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. என்னடா இது பையன்டா, என்னடா 2 மணிக்கு எவன்டா பையன்டா சொல்றா. ப்ரோ ஹலோ புளியப்பட்டிடா ப்ரோ 2 மணிக்கு எதுக்கு ப்ரோ கால் பண்ணுறீங்க? 2 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. பையனை போடா. அட பையன் தானேங்க வாடுறா. ஹலோ ப்ரோ யாரு? சபரி யாரு? ஐடி பையன். ஹலோ ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ 2 மணிக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே ப்ரோ. சாப்பிட்டீங்களா? ஓகே ப்ரோ. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்குது ப்ரோ. நீங்கள் பேசுகிறது கூட நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டலாம், யூடியூப்பில் லாக் போயிட்டு தான் இருக்குது. ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் லவ்வெல்லாம் எப்படி போகுது ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இங்கே ப்ரோ 3-4 பிள்ளை லவ் பண்ண என்ன பண்ணுறது ப்ரோ? ஓகே ப்ரோ. என்ன கல்யாண ஃபங்க்ஷனா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, சரி அதான் ஃபன்னாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எதுக்குமே வந்து சின்ன விஷயத்துக்கு யாருமே உடஞ்சிடாதீங்க. என்னதான் உடஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து ஜாலியாக இருக்கும், ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஜாலியாக இருக்கும், அதுக்கடுத்த நாள் கஷ்டமாக இருக்கும், அதை விட கஷ்டமாக இருக்கும், அதுக்கடுத்த நாள் ஜாலியாக இருக்குங்க. இப்படி தாங்க நம்ம காலம் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். என்னென்னா வந்து லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க. லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த லவ்வுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். லவ்வையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லவ்வுக்காகவே வந்து உடஞ்சிடாதீங்க. ஏன்னா உடையருக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து என்னை பொறுத்தளவுக்கு 100% நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு எல்லாத்துலேருந்து மூவ் ஆன் ஆகலாம். அதே மாதிரி நான் எதுக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அது உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி சொல்கிறேன். அதனால் எதுக்காக உடையாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் எஃபெக்ட் போட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது தான் வந்து அது ஒரு மன நிம்மதியாக இருக்கும். பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்க ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி நிறைய டைம் ஆகிருக்கு. பிடிக்காத விஷயத்தை செஞ்சு இப்போ அப்படியே பிடிக்காத விஷயத்தையும் செஞ்சு பிடிக்கிற விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. கூட்டத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்க, லவ் யூ ஸோ மச்.